Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகராஜன், விவரங்களை பதிவு செய்யலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட தொகுதிகள், அதாவது 27 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடைய தொகுதி பட்டியலும் அதே போல வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டினுடைய வேட்பாளர் பட்டியல், குறிப்பாக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் டெல்லியிலிருந்து சென்னை வரக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அந்த வேட்பாளர் பட்டியலை நாளைய தினம் வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் காலை 7:30 மணிக்கு டெல்லியிலிருந்தும் அதே போல காலை 9:15 மணிக்கு டெல்லியிலிருந்தும் 2 விமானங்களானது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி காலை 10:20 மணி அல்லது நண்பகல் 12:05 மணிக்கு பியூஷ் கோயல் சென்னை வருவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அதே போல இந்த நிகழ்வுகள் முடிந்த பிறகு இரவு 8:40 அல்லது 9:40 அல்லது இரவு 10:10 மணிக்கு இங்கிருந்து டெல்லிக்கு புறப்படுவதற்கான விமானமானது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பியூஷ் கோயல் சென்னை வருகையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வேட்பாளர் பட்டியல், அதாவது வேட்புமனு தாக்கல் என்பது இன்றைய தினமே தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அனைத்து கட்சியினருமே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சியினருமே வந்துட்டு வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த சூழல்ல பாஜகவினுடைய வேட்பாளர்கள் வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல நாளைய தினம் பியூஷ் கோயல் வருகையின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் பாஜக எதிர்பார்க்கின்ற அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.